ஃபர்ஸ்ட் vlogல எடுத்தோடனே வந்து மகாலட்சுமியை காட்டணும். மகாலட்சுமி மேகலை நமக்கு வழி காட்டுறாரு அந்த பைரவர். அந்த போய் நம்ம பின்னாடியே தான் வந்துட்டு இருக்காரு. ரொம்ப காட்டு டிஃப்ரெண்டா இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் என்ன போய்கிட்டே இருக்கும். ஏதோ இயற்கை சூழலுக்கு நடுவில் ஒரு கோயில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். போயிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்கு. சாமி சரணம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். நான் தான் உங்கள் லைன் கிங் மதன்ராஜ். ஸோ வந்து ஆல்ரெடி தமிழைன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க நம்ம வந்து என்ன கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து மாலை போட்டதுலேருந்தே நான் வந்து ஒரு விஷயம் யோசிச்சுட்டே இருந்தேன். இவரை போய் எப்படியா இருந்தாலும் பார்த்துடலாமான்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்கே நியர்பை சரௌண்டிங்கில் அந்த கோயில் இல்லைன்ற மாதிரி நான் சர்ச் பண்ண வரையும் பார்த்து தெரிஞ்சிச்சு. ஸோ அப்புறம் தெரிஞ்சவங்கள்ட்ட எல்லாமே கேட்டு பார்த்தேன். ஒரே ஒரு கோயில் இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி சொன்னாங்க. ஸோ என்னடா இது, ஐயப்பன் கோயிலுக்கு மாலையை போட்டுட்டு அவரை பார்க்காம இருந்தால் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மண்டையில் ஓடிட்டே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். அந்த அவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து தமிழையும் நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. நான் இவ்வளோ பில்டப் பண்ணாலும் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க vlogக்குள்ளே போகலாம். ஸோ வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து என்ன சொல்கிறது, அவரை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அந்தளவுக்கு வைப்ரேட்டான ஆள், ஒரு பவர்ஃபுல்லான ஆள், ஒரு வீரமான ஆள், ஒரு கம்பீரமான ஆள், இந்த மாதிரி நிறைய எக்ஸட்ரா அப்படி சொல்லிகிட்டே போகலாம். ஸோ நம்ம வளவலன்னு பேசாமல், ஏன்னா நான் வண்டி ஓட்ட போகிறதே நான் தான். போகிற வழியை நான் என்னால் எடுக்க முடியுமான்னு கேட்டால் எனக்கு தெரியல. ஸோ நம்ம டேரெக்டாக கோயிலுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு மினி விலாகாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ விலாகை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அந்த கோயிலோட லொக்கேஷனும், ஏன்னா இங்கே நான் தேடின மாதிரி நிறைய பேர் தேடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாம்பரம் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு. ஸோ அதனால் அந்த கோயிலோட லொக்கேஷனையும் கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன். இந்த விலாகு கீழே பின் பண்ணி வைக்கிறேன். மறக்காமல் அந்த கோயிலுக்கு போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ நானே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். ஒரு அண்ணன் சொல்லி, அம்மாங்க சில பேர் சொல்லி இந்த கோயில் ஓகே இங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் கேள்விப்பட்டோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் சாமி எப்படி இருப்பாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ எனக்குமே ஒரு ஆர்வமாகவும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆர்வமாக தான் இருக்குது. சரி பார்ப்போம், நம்ம கோயிலில் போயிட்டு பார்ப்போமா? வாங்க பார்க்கலாம். யார் நடந்து போகிறான்னு தெரியுதா மக்களே? ஃபஸ்ட்டு vlogல எடுத்தோடனே வந்து மகாலட்சுமியை காட்டணும். மகாலட்சுமி மேகலை, மணி மேகலை. ஆமா, என்ன பண்றது. ஆமா, ஸோ நம்ம வந்துகிட்டு இருக்கோம். வழி எப்படி இருக்கு பாருங்க, பயங்கரமா இருக்கு. ஃபுல்லா காடு, வண்டியில போகக்கூடாது, வண்டியை விட்டு போகணுன்ட்டாங்க. அதனால நாங்கள் நடந்து போயிட்டு இருக்கோம், நடந்து கொண்டே இருக்கின்றோம். யாரு உடியாடுறாங்க, யாரோ பயங்கர காடா இருக்கு. போற வழி செம்மையா இருக்கு. ஆனா ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். யாருமே இல்லாத காட்டுக்குள்ள நாங்கள் 4 பேர் போயிட்டே இருக்கோம். ரொம்ப நேரம் நடக்கிற மாதிரி இருக்கு. நாங்கள் முன்னாடி வண்டியை கோயிலாண்டே எடுத்துகிட்டு போயிடுவோம். அது சரி. நீங்கள் யாரு மேடம்? நீங்கள் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்கு. பார்த்துட்டோம், கோயிலுக்கு வந்துட்டோம். எப்படி இருக்கு பாருங்க, கோயிலுக்கு வந்தாச்சு. கூட்டு போட்டாங்க, திறக்க மாட்டாங்களா? இது என்ன சாமின்னு தெரியலையே. ஏதோ வந்து
எல்லாமே எல்லை தெய்வம்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஆள் பார்ப்போமா, நம்ம அப்பனை பார்ப்போமா? வா ஜஸ்ட் லுக்கிங். இங்கே இருங்க, எங்கே இது சைன் எப்படி செம்மையாக இருக்காரு பாருங்க. ஜஸ்ட் லுக்கிங் லைக் அ வா. அப்பான்னா அப்பா தான் ஏறி இருக்காரு பாருங்க. சூப்பரில் எல்லோரும் வேண்டிக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால ஒரு பக்கம் ரசிக்கவும் செய்கிறேன், ஒரு பக்கம் வேண்டிக்கவும் செய்கிறேன். நீங்கள் வேண்டிக்கோங்க நல்லா. கோயிலில் ஒரு ரவுண்டு வந்தாச்சு. என்ன சாமினே தெரியல எனக்கு. அடுத்து வந்து காளியை போய் பார்க்க போகிறோம். எனக்கு தெரிஞ்ச அந்த சாமிகள்லாம் கன்னி சாமியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கன்னிகள்லாம் இருக்கும்ல. இது என்னங்க கோயில்? அம்மா நர்ஸ்லாம் ஐட்டம் போங்க, வேற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே காளி வச்சாங்க. அவத்த யூடியூப்ல சொன்ன, இன்ஸ்டாகிராமில் சொன்னால தெரியல. வேப்பிலை நிற்கிதுனால. ஆமாம், இந்த வேப்பிலை கசக்காது. இந்த சிலைக்கு கீழே ஒரு அந்த காலத்தில் கும்பிட்ட ஒரு சின்ன தானா வந்து இந்த அம்மா டெஸ்ட் பண்ண போகுது இப்போ. இல்லை, அதாவது அந்த கசப்பு தன்மை பயங்கரம். தகர கொட்டாய் இருக்கும்போது அதில் ரைட் கட் பண்ணி இறக்கு பண்ணிட்டாரா? நல்லா இருக்கு. நம்ம இஷ்டத்துக்குலாம் வரக்கூடாது இந்த கோயிலுக்கு. அந்தந்த டைமிங்க்கு தான் வரணும். அதாவது 3லேருந்து 4 மணிக்குள்ள வந்துருக்கு. ஆமாம். ஒரு சாமி இருக்காங்க, என்ன சாமின்னு தெரில. கோயிலை சுத்த போகிறோம். நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. இன்னும் நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே ஒரு ஆளை தான், பேலன்ஸ். இவங்க வந்து இந்த கன்னிமார்கள், இவங்க தான். ஓ சூப்பர்.
இதையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, வா பிரம்மாண்டமான ஒரு ஏரி வேற இங்கே இருக்கு. இங்கே ஒரு ஏரி வேற இருக்கு. ஸோ இப்போ காமிச்சேன் இல்லையா கன்னிமார்கள், அந்த கன்னிமார்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக ஒரு ஏரி இருக்குமா இந்த மாதிரி. ஸோ அடுத்தது தான் நீங்கள் நானும் எதிர்பார்க்குற ஒரு பயங்கரமான வெயிட்டு கை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சாமி கும்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். போகிற வேலை எப்பவும் போல ஒரு டீயை போட்டு கிளம்புவோம். ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப தூரம் நடக்க முடியல. சாமி இன்னும் சபரிமலைலாம் ஏறணும், பார்த்துக்கோங்க. சாமி சரணம். ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு கோயில். ரொம்ப அம்மன் தத்ரூபமாக இருக்காங்க. காளி ஐயனார்ப்பனும் தத்ரூபமாக இருக்காங்க, கருப்பு சாமியும் தத்ரூபமாக இருக்காங்க, கன்னியம்மன் இருக்காங்க, சிவன் இருக்காங்க, எல்லா சாமியும் இருக்காங்க. எல்லாரும் பாருங்கள். ஆமாம், இந்த கோயிலோட லொக்கேஷனை நம்ம கீழே பின் பண்ணி வைக்கிறோம், எல்லாருமே பாருங்கள். ஸோ இந்த கோயில் எப்படி இருக்குன்னாக்கா, சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு இயற்கை சூழலுக்கு நடுவில் ஒரு கோயில் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருக்குது. நான் திரும்பவும் சொல்லணுன்னாக்கா இந்த லொக்கேஷன் நான் கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காமல் எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் vlogல உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறேன். பாய் பாய். சாமி சரணம். Ayappa.